இலங்கையில் மீண்டும் கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையானது அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது இன்றைய திகதி 15ஆம் திகதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்று காலை 6 மணி முதல் இந்த நடைமுறையானது அமலுக்கு வந்திருப்பதாக இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சு அறிவித்திருக்கிறாங்க. ஆகவே இனிமே நீங்க எரிபொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கியூஆர் குறியீடு இன்றி உங்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இந்த கியூஆர் குறியீடு ஏற்கனவே கடந்த காலங்களில் நாங்க பயன்படுத்திய ஒன்றுதான். எங்க எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஆகவே உங்களுடைய வாகன இலக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னாலும், அதே மாதிரி உங்களுடைய உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கத்திலேயும் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னா, உங்களுடைய விவரங்கள் எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கியூஆரை நீங்க டவுன்லோட் செய்து இந்த கியூஆர் முறை மூலம் உங்களுக்கு எரிபொருளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க இதுவரை காலமும் இந்த கியூஆர் நடைமுறைக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னாலோ, அல்லது உங்களுடைய தொலைபேசி இலக்கம், வாகன இலக்கம், அதே போல உரிமையாளரிடம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னாலும் கியூஆர் குறியீடை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க பதிவு செய்ய வேண்டும். நீங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா fuelpass.gov.lk என்ற இணையதளத்தினூடாக இன்று காலை 6 மணி முதல் நீங்க பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கும். எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு எரிபொருள் கிடைக்க போகிறது அப்படின்னு. இது தொடர்பாகவும் அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பேருந்துகளுக்கு வாராந்தம் 60 லிட்டர் எரிபொருளும், மோட்டார் சைக்கிள்களுக்கு வாராந்தம் 5 லிட்டர் எரிபொருளும், கார் போன்ற வாகனங்களுக்கு 40 லிட்டர் எரிபொருளும் வழங்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல பார ஊர்திகளுக்கு 200 லிட்டர் எரிபொருளும், முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர் எரிபொருளும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. விசேட தேவையுடைய வாகனங்களுக்கு 40 லிட்டர் எரிபொருளும் விநியோகிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் இப்பொழுது அறிவித்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்திய கிழக்குல இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பதற்றமான போர் சூழல் காரணமாகத்தான் இலங்கையிலும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒரு முறையை அரசாங்கம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் ரஷ்யா அரசாங்கங்களுடனும் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. காரணம், எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து நாட்டுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாட்டின் பிரஜைகளாக நாங்களும் இந்த ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் செயற்பட வேண்டியது எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து இந்த சூழ்நிலையுமே கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயற்பட வேண்டும். தொடர்ந்தும் இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு சூரியனோடு இணைந்திருங்க.